ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து பிஎட் படிச்சுட்டு நான் வேலைக்கு போகும்போது எல்கேஜி யூகேஜி தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு. நானும் எடுத்திருந்தேன். இப்போ கேட்குறாங்க எல்லாருமே ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கலையா ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கலையான்னு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட கேட்டாங்க, என்ன நீ 8th 7th இவங்களுக்குலாம் நீ எடுக்க மாட்டியா, இன்னுமா நீ வந்து கிட்ஸ்க்கே எடுத்துகிட்ருக்க அப்படின்னு கேட்டாங்க ஸ்ட்ரைட்டாகவே. எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, ஸ்டாண்டர்டு எடுக்கிறத விடையும் கிட்ஸுக்கு எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப டஃப்பு. இதை நான் அவங்கள்ட்டையும் சொன்னேன். அவங்களுக்கு புரியுற மாதிரியே எனக்கு தெரியல. இருந்தாலும் இதை வீடியோவை போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் யோசித்தேன். அதனால தான் இந்த வீடியோவும். ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிற பசங்களுக்கு லெசனை நடத்திட்டு அவங்களுக்கு வந்து குறித்து கொடுத்துட்டோ இல்லை கைடை பார்த்து படிச்சுட்டோ நீங்கள் போங்கன்னு தாராளமாக சொல்லிடலாம். ஆனால் கிட்ஸுக்கு எடுக்கிற பசங்களுக்கு அவங்கள கையை பிடிச்சி நான் கிட்ட கூப்பிட்டு பென்சிலை பிடிக்க சொல்லி கொடுத்து நான் எழுத வைக்கணும். இப்போ என் கிளாஸில் ஒரு 25 பேர் இருக்காங்க. 25 பேர்த்துக்கும் நான் இந்த வேலையை பார்க்கணும். 25 பேக்லேயுமே நோட்டை போடணும். நான் எழுதி ஹோம்ஒர்க் எழுதி அந்த நோட்டில் போடணும். இந்த மாதிரி இருக்கிறதா ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஏன்னா இதை சொன்னால் அவங்களுக்கு புரியல, பரவாயில்ல. ஸ்டாண்டர்டு இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறது கஷ்டமா இல்லை வந்து கிட்ஸ் குழந்தைங்களுக்கு எடுக்கிறது கஷ்டமான்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுனாலுமே கஷ்டம்தான். ஒரு டீச்சர் காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டே தான் இருக்காங்க. எது எடுத்தாலுமே கஷ்டம்தான். அதை புரிஞ்சிட்டிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தையுமே எங்களை நம்பி தான் வர்றாங்க. இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் இவங்க லைஃப் லாங்காக வரக்கூடிய எழுத்து. அதனால் இதில் நாங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாகவும் கேரிங்காகவும் இருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.